இந்த இந்த வயத்துல வந்து இந்த குழந்தை எப்படி வேணா வளரலாம்ல, ஒரு சதையும் எலும்பும் அப்படின்றது வந்து எப்படி வேணா வளரலாம். ஆனா அவ்வளோ நேர்த்தியா, அவ்வளோ மைன்யூட் டீட்டெயில்ஸோட, அவ்வளோ யுனிக்கான, ஏன்னா எவ்வளோ குழந்தைங்க வந்தாலும் ஒவ்வொரு குழந்தைக்கும் யுனிக் ஃபீச்சர்ஸ். அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அப்படின்றது ஒரு எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். இதெல்லாம் பிரெக்னென்ட் டைம்ல வந்து ரொம்ப அதெல்லாம் ரியலைஸ் பண்ண வச்சாரு ஆண்டவர். அப்போ அதை ஒன்னொன்னு யோசிச்சு பார்க்கும்போது எவ்வளோ ஞானமுள்ளவரா இருக்கணும்ல, அது தேவனால மட்டும்தான் முடியும். ஸோ கடவுள் இல்லை அப்படின்றவங்கலாம் நிஜமாவே எப்படி அந்த ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க அப்படின்றது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா வென் யூ பேர் அ பேபி, ஒரு குழந்தை உங்க வயிற்றுல வளரும் போது அது எப்படி வேணா வளரலாம், பட் எப்படி இவ்வளோ யூனிக்கா வளர முடியும்? ஸோ இஃப் தெர் ஹேஸ் டு பி அ டிசைன், தெர் ஹேஸ் டு பி அ டிசைனர். இஃப் தெர் இஸ் அ கிரியேஷன், தெர் ஹேஸ் டு பி அ கிரியேட்டர். ஸோ நம்ம ஆண்டவர் வந்து கிரியேட்டர், அவர் தான் டிசைனர், அவர் தான் இதெல்லாம் உருவாக்குறாரு. எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு அவரோட படைப்பலாம் அப்படின்றது வந்து இட் வாஸ் ரியலி நைஸ் டு ஃபீல் அபவுட் இட். எவ்வளோ பெரிய தேவன்ல அவர் அப்படின்ற ஒரு விஷயம்.